ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஃபேஸுக்கு போடுற கேரட் எண்ணெய் தான் செய்ய போகிறோங்க. இது வந்து டபுள் பாயில் மெத்தடுங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு கேரட்டும் தேங்காய் எண்ணெய் 2 மட்டும் போதுங்க. நம்ம ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாகவும் இருக்கும். ஸ்கின் வந்து நல்லா நம்ம சீரம் போட்ட மாதிரி க்ளோவாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்ம கேரட்டை வந்து திருவிக்கலாம். இதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு அது அவ்வளோவா தெரியலிங்க. நான் ஸ்டோரேஜ் எல்லாம் இது வரைக்கும் எதுவும் பண்ணி வச்சது இல்லைங்க. நான் அப்பப்போ எப்போ ஃபேஸுக்கு போகிறேன்னா அப்போ வரைக்கும் கொஞ்சமாக செஞ்சுப்பேங்க. நான் அதை வந்து பாட்டிலில் ஊற்றி ஸ்டோரேஜ் எல்லாம் பண்ணி வச்சு ஃபேஸ்க்கு நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லைங்க. எப்போ ஃபேஸுக்கு போடுறோமோ அப்போவே செஞ்சுட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு ஃபேஸில் போட்டு கொஞ்சம் சுடு தண்ணி, கொஞ்சம் வெதுன்னு சுடு தண்ணி வச்சு கழுவிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். அதை வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சு நான் இது வரைக்கும் ஃபேஸில் போட்டது இல்லைங்க. நீங்கள் பண்ணியிருக்கிறீங்களா என்னன்னு தெரியலிங்க. அது எவ்வளோ நாள் வருதுன்னு எனக்கு தெரியலிங்க. கேரட்டு துருவியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து தண்ணியை வந்து சூடு பண்ணிப்போம். தண்ணி நல்லா பாயில் ஆகிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். தண்ணி வந்து பாயில் ஆகிடுச்சுங்க. ஒரு பாத்திரத்தில் வந்து இது முங்குற அளவுக்கு வச்சு கேரட் போட்டுப்போம். இது வந்து டைரெக்டாக வந்து எண்ணெயாகவும் காய்ச்சலாங்க. ஆனால் அது வந்து அவ்வளோக்கா வரலைங்க, செட் ஆகலைங்க. ஆனால் இது வந்து நல்லா கோல்டன், நல்லா அந்த கேரட்டோட கலர் நல்லாவே கிடைக்குதுங்க. அதனால் வந்து இது டபுள் பாயில் மெத்தடு இது நல்லா இருக்குதுங்க. இது யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ கேரட்டை வந்து இதுக்குள்ளே வச்சாச்சுங்க. இப்போ ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். பியூர் வந்து செக்கில் ஆட்டினா பியூர் கோகனட் ஆயிலுங்க. போதும். இதுலேருந்து அந்த கேரட்டெல்லாம் வந்து அந்த கலர் வந்து அந்த எண்ணெயில் இறங்கட்டுங்க. தட்டில் இது போட்டு மூட தேவையில்லைங்க. தட்டு போட்டு எந்த ஒரு நம்ம இந்த மாதிரி பாயில் பண்ணுறதுல நம்ம தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்க. ஏன்னா அதில் நம்ம அது மூடணும்னா அந்த ஆவி வந்து அது மேலே இருந்து அந்த ஆவியோட தண்ணி வந்து அது உள்ளே இறங்க ஆரம்பிச்சிடும்.
கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கொஞ்சம் லேட் ஆகும். கேரட்டோட கலர் வந்து அந்த ஆயிலுக்குள்ளே வந்து இறங்கணும். பாருங்கள், கலர் தெரியுதுங்களா? பாருங்கள். இதுவே நம்ம டைரெக்டாக காய வைக்கும் போது, இப்போ டைரெக்டாக வந்து கேரட்குள்ளே எண்ணெயை ஊற்றி நம்ம சூடு பண்ணும் போது இந்த கலர் வருமா என்னன்னு எனக்கு அவ்வளோக்கா அது தெரியலீங்க. நான் அது செஞ்சு பார்த்தா ஒன்றும் அவ்வளோக்கா வரலைங்க. ஆனால் இது வந்து நல்லா அந்த கேரட்டில் என்ன கலர் இருக்குதோ அந்த கலர் அப்படியே வருதுங்க. ஆயில் வந்து கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன். ஏன்னா நான் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கல, இப்போவே யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இது ஒரு நாளைக்கு இது ஓகே. அதனால் வந்து எனக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஆயிலை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது உள்ள பார்த்தீங்களா கலர், கேரட்டோட கலர். ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், போதும். ஃபில்டர் பண்ணி எடுத்துப்போம். வாசனையாக இருக்குது. நல்லா அழுத்தி வந்து அந்த கேரட்டில் இருக்கிற ஜூஸும் இறங்குற மாதிரி அழுத்தம் கொடுத்து கீழே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஜூஸ் எல்லாமே இறங்கிடும். ஆயில் ஜூஸ் எல்லாமே. நம்ம கெமிக்கலாக போடுறத விட நேச்சுரலாக ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் எந்த டேமேஜும் ஆகாதுங்க. இப்போ எவ்வளோ நம்ம ஏஜ் ஆனாலும் அந்த ஏஜ் வந்து நம்ம ஃபேஸ் வந்து காட்டி கொடுக்காது. கெமிக்கல் அதிகமாக யூஸ் பண்ணோன்னா சீக்கிரமாக ஃபேஸ் எல்லாம் சுருங்கிடும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நேச்சுரலானதை வந்து யூஸ் பண்ணுங்க. இப்போ ஆயில் வந்து எடுத்து காமிக்கிறேங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வந்து கலர் பாருங்கள், கேரட்டில் இருக்கிற ஆயில் பாருங்கள். இவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ஃபேஸில் வந்து ஃபேஸு, நெக்கு, நான் ஃபேஸில் இப்போ வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேங்க. ஃபேஸை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்து ஃபேஸில் இதை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சுடு தண்ணி, கொஞ்சம் வெது வெதுப்பாக சுடு தண்ணி வச்சு கழுவிட்டோம்னா நல்லா அந்த சீரம், நம்ம ஃபேஸ்க்கு சீரம் போட்ட மாதிரி க்ளோவாக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அது உங்களுக்கு யூஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கலாமான்னு எனக்கு தெரியலிங்க. சப்போஸ் வந்து நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா அது ஏதாவது கெட்டு போச்சுன்னா எனக்கு தெரியாதுங்க. நான் வச்சதில்லை. நீங்கள் ஏதாவது வச்சுருந்தீங்க கமெண்டில் சொல்லுங்கள். நான் வந்து இப்போதைக்கு யூஸ் பண்ண மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்,
ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.